நியாய விலைக் கடைகள் மூலமா வந்து மானிய விலையில வந்து ஜீனி, சமையல் எண்ணெய், பருப்பு, கோதுமை, மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. விலையில்லா அரிசியும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில வந்து ரேஷன் கடைகளில் வந்து சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே உள்ள ரேஷன் கடையில் வந்து கொல்லங்குடி, சாத்தாப்புளி, அரியக்குறிச்சி, அழகர்சாமி நகர் உள்ளிட்ட கிராமங்கள்ல இருந்து 950 ரேஷன் அட்டைகள் இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு கார்டுகளுக்கும் வந்து 3 லிட்டர் ரேஷன் மண்ணெண்ணெய் ஏற்கனவே வழங்கிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் கடந்த மாதம் வந்து 38 லிட்டர் தான் அந்த மொத்த ரேஷன் கடைக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 950 குடும்ப அட்டை உள்ள இந்த ரேஷன் கடையில் வந்து எல்லாருக்கும் விநியோகிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த ரேஷன் கடை பணியாளர் வந்து ஒவ்வொரு அட்டைக்கும் வந்து 50 மில்லி லிட்டர் அதாவது 50 மில்லி லிட்டர் தான் வந்து வழங்கியிருக்கிறாரு. 1 லிட்டர் வந்து 15 ரூபா 40 காசு அரசு நிர்ணயிச்ச நிலையில வந்து 50 மில்லி லிட்டரை வந்து வெறும் 2 ரூபாய்க்கு வந்து அந்த நியாய விலைக் கடை பணியாளர் வந்து வாங்கியிருக்கிறாரு. இதனால வந்து ரேஷன் கடைக்கு மண்ணெண்ணெய் வாங்க வந்த பெண்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானாங்க. இது வந்து ஒரு பெரிய 50 லிட்டர் மண்ணெண்ணெயை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி சமையல் பண்ண முடியும், அன்றாட தேவைக்கு எப்படி பண்ண முடியும், ஒரு மாதத்துக்கு இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து மத்திய அரசு கடந்த சில வருடங்களாகவே வந்து படிப்படியாக வந்து மண்ணெண்ணெய் அளவை வந்து ஒதுக்கீடை வந்து குறைச்சது தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா மக்களிடையே வந்து எரிவாயு சிலிண்டர் அதனுடைய வந்து பயன்பாடு அதிகரித்ததுனால நம்மளோட இந்த ஒதுக்கீடு குறைச்சதா சொல்றாங்க. இருந்தாலும் தமிழக அரசு உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் ஒதுக்காதனால வந்து ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் எரிவாயு சிலிண்டர் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த மண்ணெண்ணெய் வாங்க வர்றதுனால இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதனால வந்து தமிழக அரசு உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கி செஞ்சாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். இந்த நிலையில வந்து நேற்று நடந்த இந்த சம்பவம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து வீடியோ வைரலாகி வருது. 2 ரூபாய் கவர்மெண்ட்ல கொடுத்து மண்ணெண்ணெய் வாங்கிருக்கீங்க. எல்லாருக்குமே 2 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்களா? மண்ணெண்ணெய் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 2 ரூபாய்க்கு. 2 ரூபாய்க்கு தான் மண்ணெண்ணெய். ஆமா ஆமா, மண்ணெண்ணெய் 2 ரூபாய்க்கு வாங்குறோம். ஆமா ஆமா, மண்ணெண்ணெயை நிப்பாட்டி போடலாம் தயவுசெய்து. மக்கள் பாவம் மண்ணெண்ணெய்க்காக கஷ்டப்படுறாங்க. இந்த மண்ணெண்ணெயை நிப்பாட்டி போட்டு தயவுசெய்து மண்ணெண்ணெயே வேணாம். ஆமா, மண்ணெண்ணெய் கொடுக்குறோம்னு சொல்லி பாவம் எது கஷ்டப்படுத்துறாங்க மக்களை. இதெல்லாம் நீ வச்சு எங்கேயும் விலைக்கு எரிக்க முடியுமா? எரிக்கவே முடியாது. இது மண்ணெண்ணெய் நிப்பாட்டிட்டு தயவுசெய்து ஏழை மக்களுக்கு ஏதாவது பண்ணலாம் பாவம். இந்த 2 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் வாங்கி என்ன பண்றது? சரி மண்ணெண்ணெய் நிப்பாட்டும். பாருங்க, கொல்லங்குடியில் ரொம்ப